12 ராசிக்குள்ள 9 கிரக வாழுது. ஆனா உங்க ஜாதகத்துல வக்கரமான கிரகங்கள் இருக்குமல்லவா? ஐயா, எனக்கு சனி வக்கரம், குரு வக்கரம், எனக்கு சுக்கிரன் வக்கரமா இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல, இந்த வக்கரமான கிரகம் எல்லாம் என்னை ஏதாவது பண்ணிருமா அப்படின்னு உங்களுக்குள்ள. வக்கரம்னா அது ரிவேர்ஸ்ல போகுமா? வக்கரம்னா ரிவேர்ஸ்ல போகுமா? பாதி பாதி ராசி கட்டத்துல இது வேலை செய்யும், பாதி இந்த பக்கம் வேலை செய்யுமா? இப்படி உங்களுக்கு எல்லாத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. பிறக்கும்போது சூரியன்ல இருந்து 5.5 ராசிக்கு மேலேயே 6, 7, 8, 9க்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது வக்கரம் தான். அப்படி எண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே சூரியன்ல இருந்து 5.5 ராசிக்கு மேல எந்த கிரகம் இருந்தாலும், சூரியன்ல இருந்து 5 வரைக்கும் அது வக்கரமாகாது. 5, 15 டிகிரிக்கு மேல எந்த கிரகம் இருந்தாலும் பாருங்க, 5.5, 6, 7, 8, 9. இந்த 9க்கு மேல 10க்கு போனா வக்கரம் இல்லை. இதுக்குள்ள 6, 7, 8, 9ல எந்த கிரகங்கள் இருந்தாலும் சூரியனுக்கு அது வக்கரகதி தான். அப்ப இந்த வக்கரமான கிரகங்கள் எல்லாம் விக்கிரகம் போல வேலை செய்யுமா? அப்ப வக்கர கிரகம், விக்கிரகம்னா என்ன? விக்கிரகம் என்பது என்னன்னா, சுவாமியுடைய சிலை அது அங்கேயே தான் இருக்கும், அது வேலை செய்யாது, நாம தான் அதுக்கு வேலை செய்யணும். அதுக்கப்புறம் தான் அதுகிட்ட இருந்து பவரை வாங்க முடியும். அப்ப விக்கிரகம் போல வேலை செய்யும்னா விக்கிரகம் என்ன பண்ணும்? அமைதியா உட்கார்ந்துக்கும். அது போல வக்கரமான கிரகம் வேலை செய்யாது. அப்ப நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தேடணும் அல்லவா? அதுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது உங்க ஜாதக ராசி கட்டத்துல ஒரு கிரகம் வக்கரமா இருந்தாலும் சரி, 2 கிரகம் வக்கரமா இருந்தாலும் சரி, 4 கிரகம் 3 கிரகம் வக்கரமா இருந்தாலும் சரி, வக்கரம் இல்லாத கிரகங்கள் செயல்பாட்டுக்கு சரி, வக்கரம் உள்ள கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று சொல்றேன். நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற வக்கர தோஷ நிவர்த்தியா. என்ன கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல திருவக்கரை வக்கரகாளியம்மன்னே சொல்லி ஒரு கோவில் இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை வக்கரகாளியம்மன் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் 5000 வருஷத்துக்கு மேல பழமை வாய்ந்த கோயில். அந்த வக்கரகாளியம்மனுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழ மாலை வாங்கி போட்டு உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்துல வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த கோயில சாமி கும்பிட்டு ஜாதகத்தை மடியில வச்சு எனக்கு வக்கர நிவர்த்தி ஆயிரணும், இன்னையோட எனக்கு வக்கர தோஷ நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி சாமி கும்பிட்டு நீங்க கொஞ்ச நேரம் மன அமைதியோட உட்காருங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற எல்லா வக்கரமான கிரகம், வைத்தறிச்சல காமிச்ச கிரகம், எல்லா தோஷம் உங்களை விட்டு போயிடும். ஒரு தெய்வ ஆலயத்துக்கு போறது தவறு இல்லை. ஆனா நீங்க எந்த ஆலயத்துக்கு போனா நல்லது நடக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அல்லவா? அந்த கோவில்ல என்ன ஒரு அற்புதம்னு கேட்டீங்கன்னா, குண்டலி சித்தர், குண்டலி சித்தருடைய ஒரிஜினல் ஜீவ சமாதி அங்க இருக்கு. நம்மளுக்கு யாருக்கெல்லாம் ஆக்னியம், துரியம் இது எல்லாம் ஆக்டிவேட் ஆகாம இருக்குதோ அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்காகத்தான் குண்டலி சித்தர் ஆசன வாயுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம். இந்த மூலம் அதிகமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் குண்டலி சித்தர் அங்க ஜீவ சமாதியில தவம் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சரீரம் தோஷம் எல்லாம் நிவர்த்தியாகும். அதுக்கு வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு தான் நீங்க போயிட்டு வரணும்.